குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சர்க்கரை நோய்க்கும் பல்லுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிகமாக காரைகள் படியும். இந்த காரைகள் உங்களோட சர்க்கரை நோய் அளவை வந்துட்டு கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ பல்ல கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றது உங்களுக்கு சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துறதுலையும் பெரிய ரோல் பிளே பண்ணும். ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் வாய் கொப்பளிக்காமல் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் வந்துட்டு பல்லு மேலேயே படிஞ்சிருக்கும். ஸோ அது படிஞ்சிருக்க அந்த இடத்துல வந்துட்டு மோர் பாக்டீரியாஸ் கண்டாமினேட் ஆகும். அது வந்துட்டு பல்லோட எனாமல் நம்ம மேலே வலுவலுன்னு ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரை வந்துட்டு எரோட் பண்ணிடும். ஸோ அந்த பல்லு ஈஸியாக வந்துட்டு சொத்தையாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் பல்லை எடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே போகாமல் இருக்காங்க. ஒரு பல்லை எடுக்கிறதுனால கண்டிப்பாக மற்ற பல்லுக்கு வந்துட்டு பிரச்சனை வரும். கடவா பல்லில் முதல் கடவா பல்லை எடுக்கிறோம், ஒரே பக்கமாக தான் மென்று சாப்பிட்றீங்க. ஒரு பக்கமாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு தாடை எலும்பு வந்துட்டு தேயும். படத்துலலாம் பார்த்துட்டு இந்த பாட்டிலில் கடிச்சு ஓப்பன் பண்ணுறது, ஸோ அது கண்டிப்பாக பல்லுக்கு நல்லதே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை 10 தடவை கூட அந்த பல்லு தாங்கிடும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் பல்லோட முன்பகுதி வந்துட்டு சிப் அவுட் ஆகும். அந்த டைமில் உடையும் போது உங்களுக்கு வலியும் கூச்சமும் தாங்கவே முடியாது. விஸ்டம் டீத் வந்து நம்ம ஆஃப்டர் 18 இயர்ஸ் 21 இயர்ஸ் இந்த டைம்ல தான் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். அது பல்லோட கீழ்த்தாடையிலேருந்து மேல் தாடையை நோக்கி முளைக்காம நிறைய பேருக்கு என்ன பண்ணுது, முந்தின பல்லை ஃபேஸ் பண்ணி கிராஸாக முளைக்கும். அது உள்ளே வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். வெளியில் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது என்ன பண்ணும், சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஸோ இப்போ இந்த சர்க்கரை நோய்க்கும் பல்லுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காச்சு? கண்டிப்பாக சர்க்கரை நோய்க்கும் பல்லுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. சரிங்களா, பல்லு வந்துட்டு ஈறு வீக்கம், ஈறு இறக்கம், இது எல்லாமே வந்துட்டு சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு ரொம்பவே காமனான ஒரு பல்ல இருக்க நோய் தான். சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஈறு வீங்க ஆரம்பிக்கும். அவங்க வந்துட்டு அந்த டைமில் ஓரல் ஹைஜீன் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். பல்லு மேலே படிகிற காரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த காரையெல்லாம் அவங்க வந்துட்டு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிகமாக காரைகள் படியும். இந்த காரைகள் உங்களோட சர்க்கரை நோய் அளவை வந்துட்டு கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பல்ல க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துறதுலையும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு பல்லு வந்து சொத்தையாகுது அப்படின்னா அந்த இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, நம்ம எங்கே வந்து அந்த தப்பு பண்ணுறோம்? இந்த பல்லு சொத்தையாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இடத்துல ஒரு இடம் கொடுக்குறது? பல்லு சொத்தையாகிற ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு நம்ம பல்லு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்ம சுகரி ட்ரிங்க்ஸ் வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது, சாக்லேட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் வாய் கொப்பளிக்காமல் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் வந்துட்டு பல்லு மேலேயே படிஞ்சிருக்கும். ஸோ அது படிஞ்சிருக்க அந்த இடத்துல வந்துட்டு மோர் பாக்டீரியாஸ் கண்டாமினேட் ஆகும். அது வந்துட்டு பல்லோட எனாமல் நம்ம மேலே வலுவலுன்னு ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரை வந்துட்டு எரோட் பண்ணிடும். ஸோ அந்த பல்லு ஈஸியாக வந்துட்டு சொத்தையாக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் எழுறு திடீர்னு வீங்குல வரும். நிறைய பேருக்கு வந்து வாயில் வந்து எதுக்குன்னே தெரியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கம் ஏற்படும். அதுக்கான காரணம் என்ன? அதுவும் ப்ரஷ் பண்ணாததுக்கு தான் காரணமா? இல்லை, அதுக்கு பெரிய காரணம் நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு டூத் பிக்கு, பின்னு இதை எடுத்து 2 பல்லுக்கு நடுவில் ஏதாவது மாட்டிகிட்டு இருக்குன்னா வந்துட்டு குத்துவாங்க. அது குத்தும் போது அவங்களுக்கு ஒரு சுகம் வேற கிடைக்கும். அந்த சுகத்தில் வந்துட்டு குத்தி பழகிடுறாங்க. அது இப்போ நார்மலாக ஒரு பின் எடுத்துக்கோங்க, உங்கள் நாக்கு பகுதியில் இல்லை வெளியில் கை பகுதியில் குத்தி பாருங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு இன்ஜுரி இருக்கும்ல. அதோட மோசமான இன்ஜுரி இந்த ஈறு மேலே படும்போது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி பிரதர், இப்போது இந்த பல் வரிசைகள் வந்து முன்பின்ன ஆகுதுல்ல இப்போ ஒரு சிலருக்கு, அதுக்கான காரணம் என்ன? இல்லை அது வந்து ஜெனட்டிக் ஃபார்மேட்டில் வரதுக்கான காரணமா, இல்லை எதனால இந்த பல் வரிசைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து முன்பின்னில் வரல? பல் முன்பின் வர்றது வந்துட்டு க்ரௌடிங்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். அது ஜெனட்டிக்னாலே இருக்கலாம். அவங்களோட தாடை எலும்பில் பல்லு வளர்கிறதுக்கு சஃபிஷியண்ட்டான ஸ்பேஸ் இல்லாதது கூட அதுக்கு ரீசனாக இருக்கலாம். ஸோ பல்லு முன்னாடி பின்னாடி இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு ஃபங்க்ஷனலாக, அதாவது அவங்க மென்று சாப்பிட்றதுக்கும் அதில் வந்துட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இன்னொன்று முன்னாடி பின்னாடி இருக்கிறதுனால உள்ளே இருக்க கரைகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக படியும். நார்மலாக அந்த காரை படிகிறது வந்துட்டு பல்லு வரிசையாக இருக்கவங்களோட பல்லு முன்னாடி பின்னாடி இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டு படியும். ஸோ ஜெனட்டிக்கோ இல்லை அவங்களோட தாடை ஸ்பேஸ் பத்தாமல் இருக்கோ, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அழகுக்காண்டி இல்லாட்டியும் பல்லை நல்லபடியாக பாதுகாக்கிறதுக்காக பல்லை வந்துட்டு கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலியமாக வரிசைப்படுத்திக்கிறது நல்லது. பல்லு முன்னாடி பின்னாடி இருக்கிறதுனால என்ன ஆகும், அவங்களே ப்ரஷ் பண்ணணும்னு நினச்சாலும் நார்மலாக அவங்களால எல்லா ப்ரஷையும் வந்துட்டு எல்லா பல்லையும் வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ பல்லு முன்னாடி பின்னாடி இருக்கிறதுக்கு 2மே ரீசன், ஜெனட்டிக் ஆஸ் வெல் அஸ் உள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்துட்டு பத்தாது. அதே மாதிரி பிரதர், இப்போது வயசான ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே பல்லு ஏதாவது வலிக்குது இல்லை முடியலைன்னா பல்லை எடுத்துருவாங்க, பல்லை பிடுங்கிடுவாங்க.
ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 பல்ல வந்து அவங்க வாயிலிருந்து சைடில் இருக்க எல்லா பல்லையும் வந்து எடுத்துகிட்டே வராங்கல்ல. ஸோ அப்படி எடுக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லை நம்ம வாயில் வந்து கண்டிப்பாக இத்தனை பல்கள் இருந்தால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா? இப்போ இது ரொம்ப நல்ல கொஸ்டின். நிறைய பேர் பல்லை எடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே போகாமல் இருக்காங்க. ஒரு பல்லை எடுக்கிறதுனால கண்டிப்பாக மற்ற பல்லுக்கு வந்துட்டு பிரச்சனை வரும். ஒரு பல்லு இப்போ எக்ஸாம்பிள் கீழே ஒரு பல்லு எடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். கடவா பல்லில் முதல் கடவா பல்லை எடுக்கிறோம். அப்போ நீங்கள் மென்று சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ஒரே பக்கமாக தான் மென்று சாப்பிடுவீங்க. 2 பக்கமும் ஈக்குவலாக உங்களால் வந்துட்டு மென்று சாப்பிட முடியாது. ஸோ ஒரே பக்கமாக மென்று சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை வரும்? தாடை எலும்பு, டிஎம்ஜே, சரிங்களா? இந்த ஜாயிண்ட் காது கிட்ட இருக்கும். இது வந்துட்டு ஒரு பால் அண்ட் சாக்கெட். உங்களுக்கு எப்படி ஷோல்டர் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி அதுவும் ஒரு பால் அண்ட் சாக்கெட் தான். ஒரே பக்கமாக நீங்கள் இப்போ நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கமாக தான் வந்துட்டு முட்டி அதிகமாக தேஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கமாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு தாடை எலும்பு வந்துட்டு தேயும், அந்த டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் தேயும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு லாங் டேர்ம் இருக்க உங்களுக்கு தாடை எலும்பு இந்த காது கிட்ட வலி ஏற்படும். இன்னொன்று, ஒரே பக்கமாக சாப்பிட்றதுனால எந்த பக்கம் நல்லா இருக்கோ, பல் எடுக்காத பக்கமே நீங்கள் சாப்பிடும்போது அந்த மேல் பல்லும் சரி கீழ் பல்லும் சரி சீக்கிரமாக தேய ஆரம்பிக்கும், கூச ஆரம்பிக்கும். ஆப்போசிட் சைட் பல் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்க 2 பல்லு சாய ஆரம்பிக்கும். மேலேருந்து பல்லு நம்ம கடிக்க கடிக்க அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு பல்லும் ஒரு பல்லுக்கு ரிட்டன்ஷன், அந்த பல்லு சாய ஆரம்பிக்கும். இன்னொன்று, எந்த பல்லை எடுத்திருக்கோமோ அதுக்கு நேராக மேலே இருக்க பல்லு கீழே இறங்க ஆரம்பிக்கும். சுப்ரா எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக பல் எடுத்தோம் அப்படின்னா அந்த பல்லை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணாதான் மற்ற பல்லை காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி இந்த வாயிலே நான் வந்து என்னோட டீத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருன்னு சொல்லிட்டு இந்த மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டீத்தை வந்து தேவையில்லாத அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் கடிச்சிருவேன், ஏன் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு போட்டி மாதிரிலாம் வச்சு பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பல்லுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இப்போது ஆக்சுவலி இது வந்துட்டு இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. படத்துலலாம் பார்த்துட்டு இந்த பாட்டிலில் கடிச்சு ஓப்பன் பண்ணுறது. ஸோ அது கண்டிப்பாக பல்லுக்கு நல்லதே கிடையாது. அந்த பாட்டிலில் திறக்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை 2 தடவை 10 தடவை கூட அந்த பல்லு தாங்கிடும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் பல்லோட முன்பகுதி வந்துட்டு சிப் அவுட் ஆகும். ஸோ அது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது பாதியாக சிப் அவுட் ஆகும், இல்லை மொத்தமாக உடையும். அந்த டைமில் உடையும் போது உங்களுக்கு வலியும் கூச்சமும் தாங்கவே முடியாது. அது படத்தில் ஹீரோஸ் பண்ணுறாங்கன்றதுக்காண்டி இங்கே ரியல் டைமில் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ அது உங்கள் பல்லுக்கு பெரிய பிரச்சனையில் தான் வந்து முடியும். அதே மாதிரி இந்த சாப்பிடும் போதாக இருக்கட்டும், நம்ம பல்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளறியாமே உடையும், குட்டி குட்டி துகளாக வரும். அதுக்கான காரணம் என்ன? எப்படி அது உடைய ஆரம்பிக்குது? நம்ம பல்லு வந்து நம்மளறியாமலே அது குட்டி குட்டியாக உடஞ்சு நம்ம கைக்கு வரும். அந்த மாதிரி அது பல்லு தேய்மானம் தான். பல்லோட அலைன்மெண்ட் வந்துட்டு அக்ளூஷனாக மேல் பல்லு கீழ் பல்லு எல்லா பல்லும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு அக்ளூஷன் ஆகணும். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பல்லு முன்னாடி பின்னாடி வந்துட்டு வரிசை இல்லாதவங்களுக்கு இது அதிகமாக நடக்கும். ஏன்னா எல்லா பல்லும் அவங்களுக்கு ஈக்குவலாக எங்கேஜ் ஆகாது. ஒரு பல்லில் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும், ஒரு பல்லில் கம்மியாக ப்ரெஷர் கொடுக்கும். அப்படி அதிகமாக ஒரு பல்லுலேயே வந்துட்டு அவங்களுக்கு அசைவு, அவங்க கடிக்க ப்ரெஷர் உள்ள அது வந்துட்டு சிப் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, நம்ம இப்போதைக்கு நம்ம ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பல்லு வந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். நம்மளோட உணவு பழக்கத்துலேயும் சரி எதுவுமே வந்துட்டு இப்போ அந்த அளவுக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதில்ல. ஸோ ஜெனட்டிக்கலி நம்ம வந்துட்டு எவால்வ் ஆகிட்டோம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹார்டான ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சாப்பிடாம பார்த்து சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டா பல்லை வந்துட்டு நல்லா காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு பல்லோட ஆயுள் காலம்னா எவ்வளோ இருக்கும் பிரதர்? இப்போ அவங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பல்லு உடஞ்சு வளருது, அதுக்கப்புறம் அந்த பல்லு தான் நமக்கு லைஃப் லாங் இருக்க போகுதுன்றப்போ அந்த பல்லோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது எவ்வளோ வருஷம் இருக்குது? இப்போது மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான். நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 14 வயசுலேருந்து உங்களுக்கு எல்லா பல்லுமே வந்துட்டு பெர்மனன்ட் டீத் தான். பால் பல் எல்லாம் வந்துட்டு போயிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்மனன்ட் டீத் தான் இருக்கும். அது சொத்தையாகுதோ கரைப்படிதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே பார்த்து அந்த பல்லை வந்துட்டு கேர் எடுத்து சரி பண்ணிக்கணும். பல்லுன்றது ரொம்ப பெரிய பொக்கிஷம், சரிங்களா? நீங்கள் பல்லு வலி வந்தவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும், இல்லை பல்லுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போனவங்க அதெல்லாம் வந்துட்டு அப்போ தான் தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ, மினிமலாக ஏதோ வருதோ அதை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் ஆயுள் ஃபுல்லாக கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி இந்த பல் பிரச்சனைகள் நிறைய பேர் வரவங்க வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த விஸ்டம் டீத், அதாவது ஞானப்பல் அப்படிங்கிறது. ஸோ அதனால அந்த பற்கள்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக மக்கள் வந்து இப்போ வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு? கண்டிப்பாக வந்துட்டு ஞானப்பல் பிரச்சனை இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. விஸ்டம் டீத் வந்து நம்ம ஆஃப்டர் 18 years 21 years இந்த டைமில் தான் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்மளோட ஜா ஸ்பேஸ் வந்துட்டு இல்லாதனால அந்த கடைசி பல் வந்துட்டு ப்ராப்பராக எல்லாருக்கும் முளைக்கிறது இல்லை. அதுக்குரிய ஸ்பேஸ் வராமல் இருக்கப்போ அந்த பல் வந்துட்டு வெளியில் எரப்ட் ஆக முடியாமல் ஒரு பெயின் வரும். இன்னொன்று, அது பல்லோட கீழ்த்தாடையிலேருந்து மேல் தாடையை நோக்கி முளைக்காமல் நிறைய பேருக்கு என்ன பண்ணுது, அவங்களுக்கு முந்தின பல்
அந்த கடவா பல் இந்த விஸ்டம் டீத்துக்கு முந்தின பல்லை ஃபேஸ் பண்ணி கிராஸாக முளைக்குது. அது என்ன பண்ணும், பக்கத்து பல்லையும் சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அது உள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். வெளியில் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ 2 பல்லுமே வலி வந்ததுக்கப்புறம் தான் வராங்க. இனிஷியலாக அந்த விஸ்டம் டீத் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆஃப்டர் 18 இயர்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து டென்டிஸ்ட் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. அது நேராக தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அது ஏதாவது கிராஸாவோ இல்லை டைரக்ஷன் மாறியோ வளருது, அது பக்கத்து பல்லை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பல்லை வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் படி ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. அந்த பல்லை எடுக்கிறதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சேஃபாக எடுத்துக்கலாம், பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ இந்த 2 பற்களுக்கு நடுவில் திடீர்னு ஒரு பற்கள் வந்து முளைக்குது பிரதர், இப்போ அதுக்கான காரணம் என்ன? இப்போ அது வந்துட்டு இப்போ பின்பகுதியில் முளைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பேராமோலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லாத வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை விட்டுறலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் அதனால நம்மளோட நார்மல் பல்லுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பக்கத்து பல்ல பாதிக்காதபடி அந்த பல்ல எக்ஸ்ட்ரா வளர்ந்த பல்ல எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நிறைய பேர் டீத் ஆர்ட்னு சொல்கிறாங்க. டீத் ஆர்ட்னு சொல்லி நம்ம டீத்தை வந்து கார்னரில் வந்து கூர்மையாக்குறதா இருக்கட்டும், இல்லை பல்ல வந்து ஷேப் பண்ணுறதா இருக்கட்டும், என் பல்ல வந்து என் இஷ்டத்துக்கு நான் ஷேப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு ஆபத்தை உருவாக்கும்? பல்ல ஷேப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு பல்லுக்குன்னு லேயர்ஸ் இருக்குது. எனாமல், டென்டின், அப்புறமா பல்ப், சரிங்களா? இதில் அந்த எனாமல் அண்ட் டென்டினை தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஷேப் பண்ணுவாங்க. ஸோ பல்ல ஷேப் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அந்த எனாமல்ன்ற லேயர் வந்துட்டு போயிடும். அதுதான் வந்துட்டு பல்ல ப்ரொடெக்ட் பண்ணுற லேயர். இன்னொன்று டென்டின், பல்லோட அந்த ஸ்ட்ராங்கான பகுதி. அந்த பகுதியும் வந்துட்டு கரைச்சி தேவையான ஷேப்பு கொண்டு வரும்போது உங்களுக்கு பல்லு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வீக் ஆகிடும். இன்னொன்று அந்த பல்லோட ஷேப் ப்ராப்பர் ஷேப்பில் இருக்கும்போது தான் கடிமானம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதோட ஷேப்பை மாற்றிட்டீங்க அப்படின்னா, அந்த ஷார்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பல்லு ஆரோக்கியமாக இருக்காது. அந்த பல்லோட லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக குறையும். ஓகே ப்ரோ, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ அஜித். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப நல்ல கேள்விகள். தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.